Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. மெடிடேஷனை பற்றி, தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது எப்படி என்பது குறித்து அதிகமாக சொல்லி வரேன். இன்னைக்கு இந்த மெடிடேஷனை பற்றி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பார்ப்போம். மெடிடேஷன் ஹெல்ப்ஸ் us to conceive God's word in our hearts so that we may bring forth what God has said. தேவன் சொன்னவைகளை அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே பிறப்பிக்கும்படியாக, தேவன் சொன்ன காரியங்களை நம்முடைய இருதயத்திலே கற்பந்தரிக்க தியானம் உதவுகிறது. இருதயத்தில் கற்பந்தரிக்க தியானம் உதவுகிறது. கர்த்தர் ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கார். கர்த்தர் ஒரு பிரமாணத்தின்படி இயக்குகிறார் எல்லாத்தையும். இந்த பிரமாணம் என்ன? கற்பந்தரித்து பிறக்க வேணும். பிள்ளை எப்படி வானத்திலிருந்து தொப்புன்னு குதிச்சிடுறது இல்லை. பிள்ளை பிறக்கணும்னா கற்பம் தரிக்கணும். ஒரு வித்து ஒரு பெண்ணுக்குள்ளே போய் இந்த கருவில் கற்பம் தரிக்கப்பட்டு அது பல மாதங்கள் அந்த பெண் அந்த கற்பம் தரித்து சுமந்து அந்த குழந்தைய முழு வளர்ச்சி பெற்ற பின் அந்த குழந்தைய என்ன பண்ணுகிறாள்? டெலிவரி பண்ணுகிறாள். இப்படித்தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இதுதான் சிஸ்டம். இதை இன்னொரு விதத்தில் சொல்லலாம், விதைப்பும் அறுப்பும்னு. அது விதைப்பும் அறுப்புங்கிறது ஒரு அடிப்படை பிரமாணம். எதுவுமே விதைக்காம விளையாது. இந்த பிறப்பிக்கிறது கூட விதைக்கிறதன் மூலமாக தான் பிறப்பிக்கிறோம். ஒரு வித்து போய் உள்ளே போய் அதுதான் கற்பந்தரிக்கப்பட்டு பிறகு பிறப்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை வேணுமென்றாலும் பிறப்பிக்கலாம். எல்லாத்தையும் அப்படி தான் பிறப்பித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கேட்டால் கெட்ட காரியங்களெல்லாம் கூட அப்படி தான் பிறப்பித்து கொண்டிருக்கிறோம். நல்ல காரியங்களும் சரி, கெட்ட காரியங்களும் சரி, இந்த பிரின்சிபல், இந்த பிரமாணத்தின்படி தான் பிறப்பித்து கொண்டிருக்கிறோம் என்பது வேத வசனத்தின் உண்மை. பாருங்க, பல வருஷங்கள் முன்பாக நான் ஊழியத்தை ஆரம்பித்த காலங்களில், எனக்கு அனுபவம் இல்லாத காலத்தில், பால் யாங்கி சோ என்கிற ஒரு பிரபல பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்டேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அவருடைய பிரசங்கம். ஏன்னா அன்றைக்கு வரைக்கும் நான் கேட்ட பிரசங்கத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அவர் இதை குறித்து பேசினார். அவர் சொல்லுகிறார், கொரியா தேசத்தில், இப்போ கொரியா தேசத்தில் அவர் மிகப்பெரிய சபையை தான் வச்சிருக்காரு. அவர் சொல்கிறாரு, சாதாரணமாக ஆரம்பித்தாராம். இந்த அமெரிக்கர்கள் அங்கே அந்த காலத்தில் அந்த யுத்தத்தின் வேலை நிமித்தமாக அங்கே இருந்திருக்கிறாங்க. அமெரிக்கன் ஆர்மி எல்லாம் இருந்திருக்குது. அவங்க அதில் உள்ள சில சோல்ஜர்ஸ் இவர் ஊழியம் செய்கிறத பார்த்துட்டு, இந்த வாலிபன் அலைஞ்சு தெரிஞ்சு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு, இந்த குடிசை பகுதி மக்கள் மத்தியில் என்னத்தையோ பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி இவரை கூப்பிட்டு தங்கள்கிட்ட இருந்து ஒரு பழைய டென்ட்டை கொடுத்தாங்க. இதை வச்சுக்கோன்னு, இதை போட்டு நடத்தி மீட்டிங்னு. ஸோ அந்த பழைய டென்ட்டை வாங்கி அதை போட்டு தான் இவர் மீட்டிங் நடத்த ஆரம்பித்தாராம். இப்போ அவர் சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு சைக்கிள் கூட கிடையாது, அவ்வளவு ஒரு காசு இல்லாத ஒரு நிலை, சைக்கிள் கூட கிடையாது, ஒரு டேபிள் சேர் கூட கிடையாதுன்றார். அவர் நல்லா படிக்கக்கூடிய ஆள். ஆக்சுவலாக அவர் டாக்டர் ஆகணும்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தார். அதை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டார். நல்லா படிக்கக்கூடிய ஆள், வேதத்தை படிக்கணும், ஆராயணும், நல்ல பிரசங்கம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் உள்ள ஆள். ஆனால் உட்காந்து படிக்கிறது கூட ஒரு டேபிள் சேர் கிடையாது. அப்போ தன்னுடைய முதலாவது ஆசை ஊழியத்தில் என்னவா, ஒரு டேபிளும் ஒரு சேரும் வேணும், அப்புறம் ஒரு சைக்கிள் வேணும், எங்கேயா போகிறதுக்கு ஒரு சைக்கிள் வேணும், அவ்வளோதான். அதை ஒரு குறிக்கோளாக வச்சாராம் தன்னுடைய வாழ்க்கையில். அதை எப்படியாவது அடையணும். அது ஒரு பெரிய கம்ப சூத்திரமாக இருந்துச்சு. அது அந்த காலத்தில் அதை அடையிறதுனா எங்கே போய் யார்கிட்ட டேபிள் சேர் வாங்குறது, எப்படி சைக்கிள் வாங்குறது அப்படிங்கிற அந்த காலம், அப்படிப்பட்ட ஒரு காலம். அவர்கிட்ட காசே இல்லாத காலம். இது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், பெரிய சாதனை போல் அவருக்கு. அதுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தாராம். ஜெபம் பண்ணி அவர் சொல்கிறாரு, என்னுடைய இருதயத்தில் இந்த டேபிள் சேரு சைக்கிள் இதையெல்லாம் நான் கற்பந்தரித்தேன்றார். கற்பந்தரித்து பின்னால் டேபிளை பெற்றேன், அப்புறம் சேரை பெற்றேன், அப்புறம் சைக்கிளையும் பெற்று எடுத்தேன்றார். இப்படியே பிரசங்கம் பண்ணார் பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது சொல்கிறது உண்மையான்னு யோசிக்க ஆரம்பித்தேன் நான். இது வேத வசனத்தின் பிரின்சிபலாக, இது வேத வசனத்தில் தான் போதிக்கிறாரா, இது இப்படி தான் நடக்குதா காரியங்கள்? சொல்கிறாரு, பெத்தெடுத்தேன். இப்படி பெத்தெடுக்க கற்றுக்கிட்ட உடனே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஊழியத்திலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையுமே, இவ்வளோ பெரிய சபையை, இத்தனை லட்சம் ஆத்துமாக்களை எல்லாத்தையுமே இப்படித்தான் நான் பெத்தெடுத்தேன்றார். அப்போஸ்தலன் பவுல் கூட சொல்றாரு பாருங்க, கலாத்தியர்கள் எழுதும்போது சொல்றாரு, பிரசவ வேதனைப்படுகிறேன் நான்றாரு. ஜனங்களுக்காக பிரசவ வேதனைப்பட்டு பெத்தெடுக்கிறாராம் அவர். இவர் அந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் வச்சு அவர் கிளீனாக சொல்றாரு, இது ஒரு பிப்ளிக்கல் பிரின்சிபிள். இப்படிதான் ஒரு சபை உண்டாக வேண்டும் என்றால், ஆத்துமாக்கள் அங்கே உருவாக வேண்டும் என்று சொன்னால், அந்த ஊழியக்காரன் பிரசவ வேதனையோடு அதை பிறப்பிக்க வேண்டும். அவன் பிரசவிக்கிறதுக்கு முதல்ல அவன் கற்பந்தரிக்க வேண்டும். அந்த கற்பந்தரிக்கிறது தான் எப்படின்னு கேட்டால் மெடிடேஷன் மூலமாக,
தியானத்தின் மூலமா என்று சொல்லுகிறார் அவர் சொல்றாரு, இந்த காரியங்களை என் மனசுல வச்சு இதையே பேசி கொண்டிருப்பேன். இந்த டேபிள், இந்த சேர், இந்த சைக்கிள், இதே தான் என்னுடைய பேச்சு, இதே தான் என்னுடைய அறிக்கை, இதே தான் என்னுடைய கவனம், இதில் தான் என்னுடைய மனசு இருந்தது. எப்படியாவது அடைய வேணும் என்று சொல்லி அதே குறிக்கோளாக நான் இருந்தேன். அதை அடைந்து விட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றா அடைஞ்சு இப்போ அவ்வளோ பெரிய சபை எல்லாம் வச்சிருக்காரு அவர். அப்போ அது உண்மையா என்று சொன்னால் உண்மைதான். வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை அவர் எடுத்து காண்பித்தார்ன்றது எனக்கு மறக்கவே முடியாது. பாருங்க, பவுல் பிரசவ வேதனைப்பட்டு பிரசவிக்கிறார் என்கிறத காமிச்சது மட்டும் அல்ல, இன்னும் சில அருமையான வசனங்களை எல்லாம் காண்பித்தார். ஒரு வசனத்துக்கு நாம் திருப்போம். முதல்ல ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிளோட ஆரம்பிப்போம். ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிளோட எப்படி கெட்ட காரியங்கள் எல்லாம் நாம் பிறப்பிக்கிறோம், எப்படி கற்பந்தரித்து தான் பிறப்பிக்கிறோம் என்பதை வேதவசனம் போதிக்கிறது என்று பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு லான்னு சொன்னா பாருங்க, அது எப்படியும் வேலை செய்யும், இப்படியும் வேலை செய்யும், அப்படியும் வேலை செய்யும். அதாவது நெகட்டிவா வேலை செய்யாது, பாசிட்டிவா தான் வேலை செய்யும்னு சொல்ல முடியாது. லான்னு சொன்னா அது அப்படிதான், பாசிட்டிவாகவும் வேலை செய்யும், நெகட்டிவாகவும் வேலை செய்யும். இந்த லா பாசிட்டிவா வேலை செஞ்சு உங்களுக்கு உதவும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம சரியா உபயோகப்படுத்தலைன்னா நெகட்டிவா வேலை செஞ்சு நம்மளை அதை கொண்டு போடவே செஞ்சிடும். அப்படி கூட பண்ணு கத்தி மாதிரி பாருங்க. இந்த தியானத்தை குறித்து சொல்லும்போது இந்த வசனத்தை பார்ப்போமா இல்லை? யாக்கோபு 1ஆம் அதிகாரம். எப்படி கெட்ட காரியங்கள் கூட, பாவம் கூட கற்பந்தரித்து தான் பிறப்பிக்கப்படுகிறது என்று வேத வசனம் போதிக்கிறது. ஏன்னா இது ஒரு பிரமாணம். இப்படிதான் நடக்குது எல்லாமே. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே, நல்லது கெட்டது எல்லாமே கற்பந்தரித்து தான் பிறப்பிக்கப்படுகிறது. ஒருத்தன் எப்படி பாவம் செய்யறான்னு சிலர் சொல்றாங்க, பாவத்தில் விழுந்துட்டாருங்க அவரு அப்படின்னா. அது எப்படி விழுவாரு? விழுலங்க, அது படிக்கட்டு இருக்குது. ஒரு படிக்கட்டா இறங்கி இருக்கிறாரு. முள்ளமா படிக்கட்டில் இறங்கும் போதே சொல்லுது ஏதோ ஒன்று, வேணாம் இறங்காத, இது வம்பு, எல்லாத்தையும் இழந்துருவே போச்சு அப்படின்னு. இருந்தாலும் கேட்கறது இல்லை. கேட்காம இறங்கி 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 அதில் பாதாள வரைக்கும் சிலர் போயிடுறாங்க. சிலர் 2 அடி எடுத்து வச்சுட்டு அப்புறம் பயந்து ஓடி வந்துடுவாங்க. அப்படியும் இருக்கிறாங்க. இது பாவம்ங்கிறது யாரோ ஒருத்தர் போய் விழுந்துடுற ஒரு காரியம் இல்லை. திடுப்புன்னு ஆயிடுச்சுங்க, எனக்கே தெரியல, அப்படி ஆயிடுச்சு சிலர் சொல்றாங்க. அந்த மாதிரி ஆளை நம்பாதீங்க. நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைங்க, திடீர்னு எனக்கு தெரியாமல் இது நடந்து போச்சு. உங்களுக்கு தெரியாமல் எப்படி நடந்து போகும்? அப்படிலாம் நடக்கவே செய்யாது. இது ஒரு பிரமாணம் மாதிரி வேலை செய்து பாருங்க. பாவம் சும்மா அப்படியெல்லாம் நடக்காது. ஒரு பாவம் நடக்குதுன்னு சொன்னா அது இந்த பிரமாணத்தின்படி தான் நடக்குது. அது கருத்தரித்து பிறப்பிக்கப்படுகிறது என்று வேத வசனம் போதிக்கிறது. பார்ப்போம் 13ஆம் வசனம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. நிறைய பேர் சோதனையில சிக்கிக்கிட்டு என்ன சொல்றாங்க, என்னன்னு தெரியல பிரதர், ஆண்டவர் எனக்கு ஏன் அந்த சோதனையை கொடுக்கணும்? ஆண்டவர் எனக்கு ஏன் அந்த சோதனையை கொடுக்கணும்? நான் கேட்ட, ஆண்டவருக்கு வேற வேலை இல்லையா? கெட்ட காரியங்களை கொண்டு உங்களை சோதிக்கிறது தான் கர்த்தருக்கு வேலையா? உங்களுக்கு அசிங்கமான சோதனைகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக கர்த்தர் இருக்கிறாரு? எப்படி பாருங்க, ஜனங்க அவங்க சோதிக்கப்படுறாங்க. எப்படி சோதிக்கப்படுறாங்கன்றது அவங்களுக்கு புரியல. ஆகவே என்ன நினைக்கிறாங்க, கடவுள் ஏன் அதை அனுமதிக்கணும்? கடவுள் ஏன் அதை அனுமதிச்சாராங்க? நீங்க அனுமதிக்கிற எதுவா இருந்தாலும் கடவுள் அனுமதிக்கிறார். பிசாச ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் அனுமதிக்காதன்னு முதல்ல சொல்லிட்டாரு. பண்படுத்தி காத்துக்கொள்ளினாரு தோட்டத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? காத்துக்கொள்றதுக்கு என்ன இருக்குது? மனைவியும் ஒன்று தான் இருக்காங்க. யார்கிட்ட இருந்து காத்துக்கணும்? பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறான், உள்ள நுழைஞ்சிட போறான். காத்துக்கன்னு தான் முதல்ல சொன்னார் கர்த்தர். அவன் உள்ள நுழைஞ்சிட்டான். நுழைஞ்சவன வெளியே காதை பிடிச்சி எடுத்துட்டு போய் வெளியே விட்டுருக்கலாம். அதை பண்ணல பாருங்க. உள்ள விட்டதுனால வம்பே வந்தது. அது போல அப்ப கர்த்தர் அவனை தடுத்து நிறுத்தி, பிசாசே இங்க வா, அவன் வரட்டலாம், நானும் உன்னை விரட்டிடுறேன் அப்படின்னு சொல்லல. இவன் எதை அனுமதித்தானோ கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். நிறைய பேர் சொல்றாங்க கர்த்தர் அனுமதிக்கிறாரியா? ஆமா, நீங்க அனுமதிச்சீங்க, அதனால அவரு அனுமதிக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் பூமியில எதை அனுமதிக்கிறீர்களோ அவைகளை பரலோகத்துல அனுமதிக்கப்படும். எவைகளுக்கு அனுமதி மறுக்கிறீர்களோ அவைகளுக்கு பரலோகத்தில் அனுமதி மறுக்கப்படும். எவைகளை கட்டுவீர்களோ அது கட்டப்படும், கட்டவிழ்ப்பீர்களோ அது கட்டவிழ். அது டிரான்ஸ்லேஷன் ஒரு வேதாந்தத்தில் இப்படிதான் வருது. எதை அனுமதிக்கிறீங்க அது அனுமதிக்கப்படும். உங்க வீட்டில் கண்டதெல்லாம் நாசமாக்குறதுக்கு அனுமதிச்சீங்கன்னா அது அனுமதிக்கப்படும். ஏன்னா நீங்க அனுமதிக்கிறீங்க. உங்களை கர்த்தர் மதிக்கிறார். உங்க வீடு, உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நீங்க பிசாசை விரட்டலாம், துரத்தலாம். ஆனா துரத்தாம இருக்கிறீங்களா? நீங்க அனுமதிக்கிறீங்க. நீங்க வரவழைச்சு உட்கார வச்சு சோஃபால சாப்பாடு போட்டு அனுப்புறீங்க. ஆகவே கர்த்தரும் பேசாம இருக்கதான் வேண்டியதா இருக்குது. ஏன்னா நாம எதை அனுமதிக்கிறோமோ அவர் அதை
அனுமதிக்கிறார். பாருங்க, சோதிக்கப்படுகிறவன் எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவனுக்கு வேற வேலை இல்லையா? நம்மளெல்லாம் கெட்ட காரியங்களால சோதிக்கிறதா வேலை? தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. விசேஷமா பொல்லாத காரியங்கள் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில கடவுள் என்ன சோதிச்சிட்டார், இந்த பொல்லாத காரியத்தை அனுப்பிச்சு என்ன சோதிச்சிட்டாருன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா பொல்லாதது நடக்குதுன்னா அது உடனே கர்த்தரிடத்திலிருந்து வரலங்கிறத தெரிஞ்சுக்கணும். 17ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும், எல்லாரும் சொல்லுங்க, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப ரொம்ப கிளியரா டிஃபரன்ஸ் தெரியலாம். நன்மைனா கடவுள்கிட்ட இருந்து வருது, தீமைனா கடவுள்கிட்ட இருந்து வரல. நல்லது கடவுள்கிட்ட இருந்து வருது, கெட்டது பிசாசின் இடத்துல இருந்து வருது. ஜனங்க என்ன பண்ணிடுறாங்க, நல்லது கெட்டது எல்லாம் கடவுள்கிட்ட தான் வருது. நல்லது நடந்தாலும் சரிங்க, கெட்டது நடந்தாலும் சரி, கர்த்தர் இதை செஞ்சிருக்கிறார், எதுக்கு செஞ்சாருன்னு எனக்கு தெரியல. அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ரொம்ப யோகியர்கள், கர்த்தர் தான் பொல்லாதவர், இந்த மாதிரிலாம் பண்றாரு. ஜனங்க பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு. அவங்க செய்யறது அவங்களே உணர மாட்டேன்றாங்க. எனக்கு கர்த்தர், நான் கேட்க போறேன் பரலோகத்துல போய், எனக்கு ஏன் கர்த்தர் அப்படி பண்ணார்? என்ன பண்ணாரு? எந்த தீமையும் செய்யாதவர் அவர். நீங்க ஒன்றும் அவரை கேட்கவே முடியாது. எந்த நன்மையான ஈவும் பூர்ணமான எந்த வரவும் பரலோக பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப நல்லது பூர்ணமானது இருந்தா அது பரலோக பிதாவிடத்திலிருந்து வந்தது. கெட்டது எங்கிருந்து வருது? பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. அதனுடைய சோர்ஸ் வேற. அப்ப பாருங்க, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்ப எப்படி சோதிக்கப்படுறாங்க ஜனங்க? 14, அவனவன் எல்லாம் சொல்லுங்க, அவனவன். இது அவன் வேலை. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவனுக்குள்ள பாவம் வேலை செய்து பாருங்க. பாவ சக்தி, பாவம் என்கிற ஒரு தீய சக்தி வேலை செய்து கொண்டிருக்கிறது. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான், சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதிக்கப்படுறதுனால தப்பு இல்லை, எல்லாரும் தான் சோதிக்கப்படுறாங்க. இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன். சோதிக்கப்பட்டாலே பாவின்ற மாதிரி அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க. அதனால சோதிக்கப்பட்டாலே நாங்கள் வெளியே சொல்லாமல் கப்புன்னு பேசாமல் இருந்தோம். நாங்கள் ஏதோ நடந்துருச்சுன்னு. சோதிக்கப்படுறதே நீ அயோக்கியனா இருப்ப போகிறது, அதனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோதிக்கப்படுறது பாவம் அல்ல. இயேசு எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாதவராய் இருந்தார் என்று சொல்லுது. சோதிக்கப்படுறதே பாவம்னா அவரும் பாவம் செஞ்சவர் ஆயிடுவார். அப்புறம் சோதிக்கப்படுறது பாவம் கிடையாது. அப்ப சோதிக்கப்படுகிறான், தன் இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். தனக்குள்ள இருக்கிற இந்த பாவ இச்சை ஆசாபாசங்களால் அவன் தன்னுடைய சுய இச்சையினால் பிசாசு பாருங்க, அவன் ஒன்றும் பெரிய சங்கிலி கொண்டாந்து உங்களை கழுத்தில் மாட்டி இழுக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே நமக்குள்ள சில சுவாபங்கள் இருக்குது, சில தேவைகள் இருக்குது, சரீரத்தில் சில தேவைகள் இருக்குது, இப்படி எல்லாம் இருக்குது. இதை நல்லா பயன்படுத்திக்கிறான் பாருங்க. பிசாசானவன் அவனுக்கு தெரியுது எந்த பட்டன் அழுத்தினா ஹலோ எது வேலை செய்யணும் அவனுக்கு தெரியுது, எது ராங்கா போகணும் அவனுக்கு தெரியுது. கரெக்டான பட்டன் அழுத்துறான் அவன் அவங்க வாழ்க்கையில கரெக்டான காரியங்களை அவன் என்ன பண்றான், எப்படி சோதிக்கணும்னு அவனுக்கு தெரியுது அவனுக்கு. அப்ப பாருங்க எப்படி சோதிக்கப்படுறாங்க. பின்பு இச்சையானது பாருங்க, இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு என்ன பண்ணுது, அந்த இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இச்சையானது கற்பந்தரித்து. அப்ப இச்சை கற்பந்தரிக்க விடக்கூடாது. இச்சை ஒருவேளை வரலாம், ஆனா அதை கற்பந்தரிக்க விடக்கூடாது. அதை உடனே விரட்டுற வேலையில் இருக்கணும். தவறான ஆசைகளை விரட்டுற வேலையில் இருக்கணும். தவறான ஆசையே எனக்கு வந்ததே இல்லைன்னாரு ஒருத்தர். பொய்யர்கள் பரலோகம் போக மாட்டாங்கன்னு பைபிள் எழுதியிருக்குன்னு சொன்னார். தவறான ஆசையை உடனே என்ன பண்ணணும், விரட்ட வேண்டும், அதை அகற்ற வேண்டும், அதை அப்புறப்படுத்த வேண்டும். இச்சையானது கற்பந்தரிக்க இடம் கொடுக்க கூடாது. கற்பந்தரிக்க இடம் கொடுத்தா என்ன ஆயிடுச்சு, கண்டிப்பா நாளைக்கு அது பாவத்தை பிறப்பிக்கும். மேட்டர் ஆஃப் டைம் தான், சில மாதங்கள் தான், சில நாட்கள் தான், சில வாரங்கள் தான், சில நிமிஷங்கள் தான், கண்டிப்பாக பாவம் பிறக்கும் அந்த சூழ்நிலையில. ஏன்னா இச்சையானது கற்பந்தரிக்க இடம் கொடுத்தாச்சு. பிறகு என்ன ஆகிறது, பாவம் பூரணமாகும் போது when it is finished, அதாவது பாவம்
கம்ப்ளீட்டா நிறைவேறின பிறகு மரணத்தை பிறப்பிக்கும். மரணம்னு சொன்ன உடனே உழுந்து செத்துருவான்னு அர்த்தம் இல்லை. சில நேரத்தில் உழுந்து செத்துறதே மேலு. ஏன்னா டெம்பரரியாவது அன்னைக்கு கதையை அக்கௌண்ட்டை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் திருப்பி ஆண்டவர் எழுப்புவார்னு வைங்க, கணக்கு கேட்பாரு. சிலர் போய் தூக்கு போட்டு செத்துடுறாங்க, இந்த மாதிரிலாம் சாகுறாங்க, நினைக்கிறாங்க இதோட நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன தூக்கு போட்டு செத்தாலும் திருப்பி எழுப்பி கொண்டாந்து முன்னால் நிற்க வச்சு திருப்பி கணக்கு கேட்க போறாரு. அதனால எங்கேயும் ஓட முடியாது, அப்படிலாம் சாகிறது பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இப்போ டெம்பரரியாக ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு, சில வருஷங்களுக்காவது ப்ராப்ளமு, ஆள் செத்து போனான் போ அப்படின்னு விட்டுறலாம். உளுந்து சாகிறத பற்றி பேசல. மரணம்ன்றது வேத வசனம் மரணம் ஜீவன் பேசும்போது ஒரு பிராட் மீனிங்கோட பேசுகிறது. சில இடங்கள்ல ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன், ஜீவனை தெரிந்து கொள்றாரு. என்ன பேசுறாரு? உயிரையும் சாவியும் வச்சேன்னாரா? கிடையாது. உயிரையும் சாவியும் பற்றி பேசலங்க. உயிர் போறதை பற்றி பேசல, உயிர் பிழைக்கிறத பற்றி பேசல. உயிர் இல்ல, ஜீவன் சொன்னா எல்லா நன்மைகளின் ஒட்டுமொத்த உருவம் ஜீவன். சுகம் ஜீவன், சந்தோஷம் ஜீவன், சமாதானம் ஜீவன், செழிப்பு ஜீவன், குடும்ப சமாதானம்ங்கிறது ஜீவன். அதெல்லாம் ஜீவன்ற கேட்டகரியை சேர்ந்தது. மரணம்னா என்ன? எல்லா தீமைகளின் ஒட்டுமொத்த உருவம். குடும்பத்தில் ஒரே சண்டை, மரணம் அது. ஹலோ, அது என்னது? அது மரணம், நரகம் எல்லாம் சொல்லலாம். அப்ப பிச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்குது. பாவத்தை பிறப்பித்து பாவம் பரிபூர்ணமான பிறகு என்னத்தை பிறப்பிக்குது? மரணத்தை பிறப்பிக்கிறது. எல்லா தீமையும் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில குவிச்சிருது. எங்க ஆரம்பிச்சது பாருங்க, ஒரு சின்ன தவறான ஆசையில் ஆரம்பிச்சு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அதை இரவும் பகலும் தியானிச்சு அதையே இது பண்ணி போய் கடைசியில் என்ன ஆயிடுச்சு? எல்லாமே கெட்டு போகுது. குடும்பத்தை இழந்தாச்சு, மனைவியை இழந்தாச்சு, பிள்ளைகளை இழந்தாச்சு, புருஷனை இழந்தாச்சு, காசை இழந்தாச்சு, சுகத்தை இழந்தாச்சு, நிம்மதி இழந்தாச்சு, எல்லாம் இழந்தாச்சு, மரியாதை இழந்தாச்சு, அந்தஸ்தை இழந்தாச்சு, எல்லாம் போச்சு. எங்க போய் முடியுது பாருங்க. ஒரு சின்ன சாதாரண ஒரு ஆசைன்னு நினைக்கிறோம் நம்ம. இது ஒன்றும் இல்லை, எல்லாம் தான் பண்றாங்க, இது ஒரு ஜாலியா நம்ம போறோம்னு நினைக்கிறோம். கிடையாது. அந்த சின்ன இதில் ஆரம்பிச்சு மரணம் என்கிற அந்த பயங்கரமான விளைவில் கொண்டு போய் அது விடுகிறது. இதனுடைய ஆப்போசிட் தான் வேத வசனத்தை வச்சு நாம பண்ணணும். நிறைய பேர் சொல்றாங்க, இரவும் பகலும் மட்டும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இரவும் பகலும் அப்படி தியானமா இருக்குது. நான் சொன்னேன், பாவம் செய்யும் போது அது இரவும் பகலும் தியானம் பண்ணிட்டு தானே இருந்தீங்க. சிலர்லாம் முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க தெரியாத மாதிரி. பரவாயில்ல, தெரியாத மாதிரியே உட்காந்துருங்க, தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேணாம். ஆனா புரிஞ்சா போதும், புரிஞ்சா போதும். உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. என்ன, நான் நிறைய படிச்சிருக்கிறேன், அதனால எனக்கு எல்லாம் தெரியும். பாருங்க, ஆப்போசிட் தான் நாம சொல்றது. இரவும் பாலும் மட்டும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் இரவும் பாலும் தியானமா இருக்க முடியுமா? ஆமா, பாவம் செய்யும் போது இரவும் பாலும் அதில் தியானமா இருந்தமே. எப்படி தியானமா இருந்தீங்க? ராத்திரி 1 மணி வரைக்கும் உட்காந்து தப்பான புக்கை படிச்சுட்டு இருந்தீங்களா இல்லையா? இருட்ட ரூம் லைட்டை போட்டுட்டு கதவை சாத்திட்டு படிச்சுட்டே இருந்தீங்க. இன்டர்நெட்ல தகாத காரியங்களை கதவை மூடிக்கிட்டு யாரும் பார்க்காதபடிக்கு 1 மணி 2 மணி வரைக்கும் அதுல இருந்தீங்க. ஹலோ, இரவும் பகலும் தியானம் நடக்குது. அப்புறம் வேலைக்கு போகும்போது பஸ்லயே எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுட்டே போனீங்க. திருப்பி வரும்போது பஸ்லயே, அப்புறம் வேலையில் இருக்கும்போது அப்பப்போ எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுட்டே இருந்தீங்க. இரவும் பகலும் தியானமா இருக்கிறது முடியாதுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க, முடியும். பாவத்தில் இரவும் பகலும் தியானமா இருந்தீங்களே, இதுல ஏன் தியானமா இருக்க முடியாது? ஹலோ, இருக்கிறீங்களா? நல்லா விளங்குது. எப்படி சொன்னா விளங்குன்றதுதான் நமக்கு இது. இரவும் பகலும் தியானமா இருக்க முடியும். சிலர் முடியாது பிரதர், அது எப்படி முடியும்? இரவும் பகலும் அப்படி தியானமா இருக்கு, அது அப்படியே பைபிள் வச்சு தியானம் பண்ணிட்டே இருக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதன் மேல நீங்க கவனமா இருக்கிறீங்க, எதை வாசித்தீங்க, எதை கண்டீர்கள், எப்படிப்பட்ட காட்சிகள் உங்கள் கண்களுக்குள்ள சென்றது, எப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் காதுகளுக்குள்ள சென்றது, எது உங்களுடைய இருதயத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது, எதனால் அதை நிரப்பி கொண்டிருக்கிறீர்கள், எதை தியானித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதுதான் முக்கியம். இதை வச்சுட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்க சொல்ல சாமியார் மாதிரி, அதெல்லாம் தியானம். கிறிஸ்தவ தியானம் என்னன்னு சொன்ன நான் உங்களுக்கு இல்லையா? இப்படியே காலம் மடக்கிட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை தியானம். 1.5 மணி நேரம் கிடையாது.
இரவும் போல தியானிக்கிறது. எப்போ பார்த்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை வாயில வச்சு அதையே பேசி கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களே சொல்லி சொல்லி அதை மற்றவங்களோடு பகிர்ந்து கொண்டு அதை பாடி அதை தியானிச்சு அதை சொல்லி துதிச்சு, இதுதான் தியானம். கிறிஸ்தவ தியானம்ன்றது கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று. இரவும் பகலும் நிச்சயமா தியானமாய் இருக்கலாம் பாருங்க. அப்ப பாருங்க, கிறிஸ்தவ தியானம்னா என்ன? இதனுடைய ஆப்போசிட். பாவத்தை எப்படி பிறப்பித்தோமோ அதே போலதான் எல்லா நல்லதையும் பிறப்பிக்கிறோம். பரிசுத்தமான வாழ்க்கையை எப்படி பிறப்பிக்கிறோம்? இப்படிதான் பிறப்பிக்கிறோம். எப்படி பிறப்பிக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை உன்னதமான உயர்வான லட்சியங்களை ஆசைகளை நமக்குள் உருவாக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில நேரத்தில் நான் நினைச்சது உண்டு, எல்லா கிறிஸ்தவர்களுமே சன்னியாசி ஆயிட்டாங்க போல இருக்கு சில சபையில பார்த்தா. ஏன்னா அவங்க எல்லா ஆசைக்கு விரோதமா பிரசங்கம் பண்றாங்க. எதுவுமே ஆசைப்படக்கூடாது. ஒருத்தர் சொன்னார், சாப்பிடலாம் சிக்கன் 65, ஆனா அதை சாப்பிடும்போது கூடாது. அப்போ நீ அதை விரும்பிட்ட, அதை விரும்பி ருசிச்சு எல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடு, உன் வயிற்றை நிரப்பிக்கோ, அதுல பலன் உண்டாகுது, ஏதோ கடவுளுக்காக வாழு, அவ்வளவுதான ஒழிய இதை என்ஜாய் பண்றது என்ன? சாப்பாடெல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடாது. இப்பெல்லாம் போதிச்சு அதுல இருந்து வந்தவன் நான், அதனால சொல்றேன். நான் நீங்கெல்லாம் பாக்கியவான்கள். ஒரு நல்ல சட்டையை போட்டக்கூடாது. நல்ல சட்டையை போட்டா போச்சு, இதுல என்ன உனக்கு ஆசை? அதாவது நல்ல ஆசை கூட இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. கெட்ட ஆசை பரவாயில்ல, கெட்ட ஆசை கூடாது தான். அதுதான் இப்போ சொல்லிருக்குது. கெட்ட ஆசை தான் இச்சை, அதுதான் பாவத்துக்குள்ள நடத்துகிறது. அதை நாம வேண்டாம் தான் நம்ம போதிக்கிறோம் இல்லையா? ஆனா இதனுடைய ஆப்போசிட் என்ன? நல்ல ஆசைகள். நம்முடைய உள்ளத்தை தேவனுடைய வார்த்தை தூண்டுகிறது. ஒன்றை ஆசைப்பட, ஒன்றை அடைய தேவனுடைய வார்த்தை நம்மை தூண்டுகிறது. முதல்ல பாருங்க, நான் இது வசனங்களை கேட்கும்போது, இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்கும்போது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார் பாருங்க. எனக்கு அந்த அவர் பிரசங்கம் பண்ணதுலேருந்து பல வருஷங்களாக எனக்கு ஒரு வசனம் அவர் மூலமாக எனக்கு கிடைச்சது என்னன்னா, அது அப்படியே மனசில் பதிவாகி எந்நேரமும் நான் அதை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு அதையே பேசிக்கிட்டு இருக்க ஆரம்பித்தேன். அது என்ன வசனம்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன். இது 1000 தடவை நான் வாசிச்சிருக்கிறேன் அந்த காலத்தில். ஆனால் எனக்கு பட்டதே கிடையாது. அதனுடைய அர்த்தம் வழங்கினதும் கிடையாது. இதை நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டதும் கிடையாது. ஆனால் ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு திடீர்னு லைட் அடித்த மாதிரி இருக்குது. சிலருக்கு அப்படி இருக்கும் பாருங்க. திடீர்னு ஒரு லைட் அடித்த மாதிரி இருக்கும், காரியம் வழங்கும். அன்றைக்கு அதை பிடிச்சோம் பாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அப்படின்னு எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும்னு என் மைண்ட் அப்படியே 1000 திசையில போக ஆரம்பிச்சிருச்சு. என்னால் அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும், இப்படி நான் ஊழியம் செய்ய முடியும், அப்படி சபையை வச்சு நடத்த முடியும், இப்படி நான் ஒரு சபையை எழுப்ப முடியும், இப்படி நான் பண்ண முடியும். நான் அப்ப இதெல்லாம் சொல்லி இருக்கிறேன், இப்படி செய்வேன்னு அப்பவே சொல்லி இருக்கிறேன். நான் இன்றைக்கு செய்யற அத்தனையும் நான் சொல்லி இருக்கிறேன். ஏனென்றால் இந்த ஆசைகளை என்னிடத்தில் தூண்டினது கர்த்தருடைய வார்த்தை. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நல்ல ஆசைகளை நமக்குள்ள தூண்டும்படியாக வருகிறது. உன்னதமான உயர்வான லட்சியங்களையும் ஆசைகளையும் எண்ணங்களையும் நமக்குள்ள உண்டாக்கும்படியாக உருவாக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல ஆசை நல்லது பாருங்க. அந்த ஆசைகள் கற்பந்தரிக்க வேணும் பாருங்க. உள்ளத்துல அது கற்பந்தரிக்கலன்னா ஒன்றும் பிறப்பிக்க முடியாது. இதுதான் நிறைய பேர் புரிஞ்சுக்கல. அதனால தான் வசனத்திலிருந்து பிரயோஜனப்படுறது இல்லை. அவங்க ஏன் பிரயோஜனப்படுறது இல்லை வசனத்தை கொண்டு? ஏனென்று சொன்னால், இந்த செகண்ட் ஸ்டெப்புக்கு போறது இல்லை. வசனத்தை கேட்டாங்க, அந்த நேரத்தில் அவளுக்கு உற்சாகமா இருந்தது, ஆனால் அதை வச்சு கற்பந்தரிக்கவில்லை. வசனமும் இவங்களும் கான்டாக்ட்ல வந்தாங்க, ஆனா கற்பந்தரிக்கவில்லை. கற்பந்தரிக்கலன்னா புள்ள பிறக்காது. கற்பந்தரிக்கலன்னா எதையும் பிறப்பிக்க முடியாது. கற்பம் தரிச்சா எதை கற்பம் தரிக்கிறோமோ அதையெல்லாம் பிறப்பிக்கலாம். இருக்கீங்களா?